மை காட் பண்டி, அங்க பாரு மோனாவும் லிசாவும் நம்ம வீட்டை பார்த்து வந்துகிட்டு இருக்காங்க. பண்டி, இவங்க எதுக்கு இப்ப இங்க வந்துகிட்டு இருக்காங்க? ஏ மோனா லிசா நில்லுங்க. என்ன பிரச்சனை பண்ணணும்னே வந்துகிட்டு இருக்கீங்களா? இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? நான்சி, இன்னைக்கு ரோஸ்க்கு பர்த்டேன்னு கேள்விப்பட்டோம், அதனால தான் விஷ் பண்ணிட்டு கிஃப்ட் கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கோம். இங்க பாத்தீங்களா, நாங்களே ரோஸ்க்காக பார்த்து பார்த்து வாங்கின ஸ்பெஷல் கிஃப்ட் இதுதான். கமான் மோனாலிசா, எனக்கு உங்க கிஃப்ட் எதுவும் வேண்டாம், நீங்க எடுத்துட்டு ப்ளீஸ் போயிடுங்க. ரோஸ், நீ ஏன் எங்களை சந்தேகப்படுற? நாங்க கண்டிப்பா எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம் ரோஸ், ப்ளீஸ் ரோஸ். இங்க பாருங்க, நீங்க கிஃப்ட் எல்லாம் ஒன்னும் கொடுக்க வேண்டாம். விஷ் வேணா பண்ணிட்டு இடத்த காலி பண்ற வழிய பாருங்க. பண்டி அண்ணா, அவங்க 2 பேரும் கிஃப்ட் தானே கொடுக்குறாங்க, அதுக்கு ஏன்னா எல்லாருமா சேர்ந்து அவங்கள திட்டிக்கிட்டு இருக்கீங்க? நான்சி, நம்ம இவ்ளோ பேர் இருக்கும்போது அவங்களால நம்மள என்ன பண்ணிர முடியும் சொல்லு? இந்த கிஃப்ட் குள்ள நாங்க என்ன பாமா வச்சிருக்க போறோம்? அப்படி இருந்தா நாங்களும் இங்க தானே இருக்கோம். அதுவும் கரெக்ட் தான், பாம் வெடிச்சிச்சுனா எல்லாத்துக்கும் தான் பிரச்சனையாகும். பண்டி, என்ன பண்ணலாம்? ஓபன் பண்ணிடலாமா? பண்டி, எனக்கு இந்த கிஃப்ட் ஓபன் பண்ண இஷ்டமே இல்ல, நீ வேணா ஓபன் பண்ணி பாரு பண்டி. இவங்க 2 பேரும் நம்ம இந்த கிஃப்ட ஓபன் பண்ணாம இடத்த காலி பண்ற மாதிரி தெரியல, அதனால நான் ஓபன் பண்றேன். அண்ணா பாத்தீங்களாண்ணா, கிஃப்ட் கவரே பயங்கரமா இருக்குண்ணா, பாக்ஸ் கூட ரொம்ப பெருசா இருக்கு. அநேகமா உள்ள ஏதாவது பெரிய சூப்பர் ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். பண்டி, சிண்டு சொல்றது கரெக்டா, நான் உங்க கேங்குக்கே சேர்ந்து மொத்தமா வாங்கிக்கிற கிஃப்ட் தான் இது. என்னது இது பண்டி, உள்ள இருந்து புகை வர்ற மாதிரி இருக்கு. பண்டி, உள்ள இருந்து ரொம்ப புகையா வருது பண்டி, எனக்கு என்னமோ ரொம்ப சந்தேகமா இருக்கு. ஓ மை காட், எனக்கு மயக்கமா வருது பண்டி, இந்த புகை என்னால சுவாசிக்கவே முடியல, எனக்கு ரொம்ப மயக்கமா வருது பண்டி. பண்டி ப்ளீஸ் அந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஐயோ பண்டி, லில்லி மயக்கமே போட்டு விழுந்துட்டா, எனக்கும் மயக்கமா வருது. ஓ மை காட் பண்டி, நான் அப்பவே சொன்னேன்ல அந்த கிஃப்ட் ஓபன் பண்ண வேணாம், எனக்கும் மயக்கமா வருது பண்டி, ப்ளீஸ் க்ளோஸ். ஏ மோனாலிசா, கிஃப்ட்ங்கிற பேர்ல என்ன கொண்டு வந்திருக்கீங்க? எனக்கும் மயக்கமா வருதே. ஐயோ போச்சு, எல்லாரும் மயக்கம் போட்டு போட்டு விழுகுறாங்களே, என்னமோ கொண்டு வந்துட்டாங்க. மோனா, நம்ம பிளான் சூப்பரா வொர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு டிக்கெட்டா கீழ விழுந்துகிட்டு இருக்கு பாத்தையா? பப்ளு, இந்த பெட்டியை க்ளோஸ் பண்ணிரு. ஏ மோனாலிசா, இந்த பெட்டிக்குள்ள என்ன வச்சு கொண்டு வந்திருக்கீங்க? ஒரே புகையா வந்துட்டு இருக்கு. என்னையெல்லாம் இந்த புகை ஒண்ணுமே செய்யாது. எனக்கும் மயக்கமா வருதே, ஒழுங்கா இந்த இடத்தை விட்டு போயிருங்க. பாத்தையா, மயக்கம் போடும்போது கூட பெரிய ஹீரோ மாதிரி பேசிட்டு மயக்கம் போடுறான் இந்த பப்ளு. நம்ம பிளான் பண்ணின மாதிரி எல்லாரும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. நம்ம வந்த வேலையை பார்க்கலாமா? ஓகே லிசா, ரோஸ்க்கு வந்த பர்த்டே கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் எங்க இருக்குன்னு பார்த்து ஒண்ணு விடாம நான் எடுத்துட்டு வந்து போட்டுறேன். மத்தது என்ன பண்ணணும் நீயே சொல்லு. அவங்க நம்ம மான்குட்டியை காட்டுக்குள்ள ஓட்டி விட்டாங்க இல்லையா, அதுக்கு பனிஷ்மெண்டா ரோஸ்க்கு வந்த பர்த்டே கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம். இவங்களுக்கு வேணும்னா நம்ம மான்குட்டியை காட்டுக்குள்ள இருந்து புடிச்சிட்டு கொண்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டோம். எஸ் லிசா, அந்த பனிஷ்மெண்ட் தான் அவங்களுக்கு கரெக்டா இருக்கும். இந்த ஜென்மத்துல அவங்களால அந்த மான்குட்டியை பிடிக்கவும் முடியாது, இந்த கிஃப்ட்ஸ் எதுவும் ரோஸ்க்கு கிடைக்கவும் கிடைக்காது. கமான் சீக்கிரமா வா, அவங்களுக்கு மயக்கம் தெரியறதுக்குள்ள இந்த இடத்தை விட்டு போயிடலாம். நான் எங்க இருக்கேன்? ஐயோ, இந்த மோனாவும் லிசாவும் ஏதோ புகையை போட்டு விட்டாங்களே. பண்டி, நான்சி எந்திரிங்கப்பா, இந்த மோனாவும் லிசாவும் பண்ணின வேலையில நம்ம எல்லாரும் மயக்கம் போட்டே விழுந்துட்டோம். ஓ மை காட், இந்த மோனாலிசா ஏதோ பண்ணினாங்களே. லில்லி, சிண்டு எல்லாரும் சீக்கிரமா எந்திரிங்க, மயக்கத்துல இருந்து வெளியில வாங்க. ரோஸ், பண்டி எந்திரிங்கப்பா மேல, ஒருவேளை தண்ணி எடுத்துட்டு வந்து தெளிக்கணுமா? நல்ல வேளை ரோஸ் எந்திரிச்சிட்டா. ரோஸ், பண்டி, நம்ம சந்தேகப்பட்ட மாதிரி அந்த மோனாவும் லிசாவும் அந்த பாக்ஸ்க்குள்ள நம்ம மயக்கம் போடுறதுக்கு ஏதோ எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த பாக்ஸை திறந்த உடனே உள்ள இருந்து ஒரே புகையா வந்துருச்சுப்பா. எல்லாரும் அப்படியே வரிசையா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டோம். பண்டி, அவங்கள கண்டிப்பா சும்மா விடக்கூடாது, அவங்க திரும்ப திரும்ப நம்மள வம்பிழுத்துக்கிட்டே இருக்காங்க பாரு. நான் அவங்க மேல ஏற்கனவே பயங்கர கடுப்புல இருக்கேன். இப்ப தேவையே இல்லாம வந்து ரோஸ்க்கு கிஃப்ட் கொடுக்கறங்கிற பேர்ல நம்மள எல்லாத்தையும் மயக்கம் போட வச்சிருக்காங்க. பண்டி, நீ நினைக்கிற மாதிரி அவங்க சும்மா நம்மள ஒண்ணும் மயக்கம் போட மட்டும் வைக்கல. அவங்க பேசிக்கிட்டு இருந்ததை நான் பாதி மயக்கத்துல கேட்டுட்டு தான் இருந்தேன். ரோஸோட கிஃப்ட் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. முதல்ல போய் உள்ள கிஃப்ட் எல்லாம் இருக்கா இல்ல எடுத்துட்டு போயிட்டாங்களான்னு யாரோ ஒருத்தர் பாருங்க. அச்சோ, கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்களா? அக்கா நீங்க இருங்கக்கா, நான் பார்த்துட்டு வரேன். அக்கா அக்கா, நீங்க சொன்ன மாதிரியே இங்க ஒரு கிஃப்ட்டும் இல்லக்கா, எல்லாத்தையும் வலிச்சிட்டு போயிட்டாங்கக்கா. இந்த மோனாவும் லிசாவும் சரியான திருடங்களா இருக்காங்கண்ணா. பண்டி, அவங்க எடுத்துட்டு போனா போகட்டும் ப்ளீஸ்,
இந்த ப்ராப்ளமை இதோட விட்டுருங்க. அவங்க கிட்ட போய் நம்ம சண்டை போட வேண்டாம். அவங்க ரொம்ப மோசமானவங்க. அதை எப்படி அப்படியே விட சொல்ற ரோஸ்? அதெல்லாம் விட முடியாது. 2ல 1 நான் கேட்டு வரத்தான் போறேன். பண்டி, நீ வர்றதுனா வா, இல்ல நான் தனியா போய் கேட்டுட்டு வரேன். நில்லு நான்சி, நானும் வர்றேன். அவங்கள 2ல 1 இன்னைக்கு பார்த்துட்டு வந்துடலாம். பண்டி, அந்த ஜன்னல் வழியா ஒரு நிமிஷம் பாரு. ரோஸோட பாக்கெட் டைரி, அதுக்கப்புறம் பென் எல்லாத்தையும் இங்கதான் வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஏ மோனாலிசா, ரோஸ்க்கு வந்து பர்த்டேக்கு விஷ் பண்ணிட்டு gift கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அவளுக்கு வந்திருக்கிற கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் என்ன தெரியுமா? இதெல்லாம் ரொம்ப மோசமான பழக்கம். ஹே பண்டி, நீ எங்களோட மான்குட்டியை காட்டுக்குள்ள ஓட்டி விட்டியே, அது மட்டும் உலகத்திலேயே ரொம்ப நல்ல பழக்கமா? அதுக்காக தான் நாங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லெசன் கத்து கொடுத்துருக்கோம். பண்டி, அவங்க கிட்ட நமக்கு என்ன பேச்சு? நம்ம வந்த வேலையை பார்க்கலாம். நேரா வீட்டுக்குள்ள போய் அந்த கிஃப்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பலாம். அம்மா, பண்டி இங்க கொஞ்சம் வாயேன். கதவை திறக்கவே முடியல பண்டி, பூட்டி வச்சிருக்காங்க பண்டி. ஏ மோனாலிசா, கதவை பூட்டியா வச்சிருக்கீங்க? கம் ஆன் நான்சி, வீட்டை திறந்து போட்டுட்டு உட்கார்றதுக்கு நாங்க என்ன லூசுங்களா? வீட்டை பூட்டி தான் வச்சிருக்கோம். உன்னால அதை கண்டிப்பா ஓபன் பண்ணவே முடியாது. உங்களுக்கு அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் வேணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க ஊட்டி விட்ட மான்குட்டியை காட்டுக்குள்ள இருந்து வீட்டுக்கு கொண்டு வந்து விடுங்க. அப்பதான் நாங்க கிஃப்ட்ஸ் எல்லாம் தருவோம். ஓகே பண்டி, நான்சி, நீங்க மான்குட்டியை புடிச்சிட்டு வந்து கொடுத்தா கூட அவங்க கண்டிப்பா கிஃப்ட்ஸ் தர மாட்டாங்க. ப்ளீஸ் வீட்டுக்கு வந்துருங்க பேசாம. பண்டி, நம்ம பேசாம போய் அந்த மான்குட்டியை புடிச்சு கொண்டு வந்து அவங்களுக்கே கொடுத்துடலாம் பண்டி. நம்ம கிஃப்ட்னா கூட பரவாயில்ல, பாவம் ரோஸ்க்கு வந்த கிஃப்ட். நான்சி, ரோஸ் எதுவுமே சொல்ல மாட்டா. நீங்க தேவையில்லாம காட்டுக்குள்ள எல்லாம் போகாதீங்க. அது மட்டும் இல்ல, மான்குட்டியை புடிச்சிட்டு வந்து விட்டா கூட இவங்க கண்டிப்பா கிஃப்ட்ஸ் தர மாட்டாங்க. எனக்கு இவங்க 2 பேர்த்தோட கேரக்டர் ரொம்ப நல்லா தெரியும் பண்டி. மான்குட்டியை புடிச்சு கொண்டு வந்து விட்டதுக்கு அப்புறமும் கிஃப்ட்ஸ் தர மாட்டேன்னு சொல்லிடுவாங்களா? அதையும் பார்த்தரலாம். நான்சி, நீ முன்னாடி போ, நான் பைக் எடுத்துட்டு வர்றேன். அந்த மான்குட்டி இன்னைக்கு எங்க இருந்தாலும் சரி புடிச்சு கொண்டு வந்து இவங்க கிட்ட கொடுத்துட்டு கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போறோம். பண்டி, வீர வசனம் எல்லாம் பேசிட்டு கிளம்பிட்டோம். இந்த காட்டுக்குள்ள எங்கன்னு தேடுறது பண்டி? இருட்டு வேற ஆகுற மாதிரி இருக்கு. தேவையில்லாம வாய் விட்டு மாட்டிக்கிட்டோமோ? நான்சி, இங்க தெரியுது பாத்தியா? இந்த காட்டுக்குள்ளதான் எல்லா மானு எல்லாமே இங்கதான் இருக்கும். நீ நல்லா சுத்தி முத்தியும் பாரு, அது இங்கதான் சுத்திட்டு இருக்கும் பாரு. போ பண்டி, நீ கடந்த 1 மணி நேரமா சுத்தி பார்த்தாச்சு. இங்க மானும் காணோம், முயலும் காணோம், ஏன் ஒரு மாடு கூட காணோம். இந்த காட்டுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. பேசாம திரும்பி போயிடலாம் பண்டி. எனக்கு என்னமோ அந்த மான்குட்டி இந்த காட்டுக்குள்ள கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல. ஏன் நான்சி, அங்க பாரு, ஏதோ ஒண்ணு ஓடுற மாதிரி இருக்கு. ஏய், அது மோனாலிசாவோட மான்குட்டியே தான். நான்சி, சீக்கிரமா போய் புடி போ. ஏ பண்டி, என்ன விளையாடுறியா? மானோட ஸ்பீனுக்கு என்னால ஓட முடியாது பண்டி, அது ஓடிக்கிட்டு இருக்கு. வண்டியை திருப்பு பண்டி, ஏன் அப்படியே நிறுத்திக்கிட்டு இருக்க? வண்டியை வேகமா திருப்பு. நான்சி, நீ நினைக்கிற இடத்துல எல்லாம் வண்டியை திருப்ப முடியாது நான்சி. இந்த காட்டுக்குள்ள வண்டி போகாது. பண்டி, நீ இங்கே ஏறி, நான் ஓடி போய் அந்த மான்குட்டியை புடிச்சிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். பண்டி, நான் மான்குட்டி மேல ஏறிட்டேன் பண்டி, நீ வண்டியை எடுத்துட்டு வா. என்ன நான்சி, அசால்ட்டா மான்குட்டி மேல ஏறி உட்கார்ந்து வந்துகிட்டு இருக்க? பண்டி, இந்த மான்குட்டி நான் என்ன சொன்னாலும் கேக்குது பண்டி. அது நம்மள பார்த்தோன்னே அதுக்கு அடையாளம் தெரிஞ்சிருச்சு தெரியுமா? பாவம் பண்டி, இது நம்ம சொன்ன பேச்செல்லாம் கேக்குது. இந்த மோனாவும் லிசாவும் இதுல ஏறி உட்கார்ந்து சவாரி பண்ணி இதை ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பண்டி. இருட்டாகிற மாதிரி இருக்கே, நான் முன்னாடி போய்கிட்டு இருக்கேன். பண்டி, சீக்கிரமா வந்து சேரு. நான்சி, நீ முன்னாடி போயிட்டே இரு, நான் பின்னாடி வண்டி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். என்னடா மான்குட்டி, உனக்கு ரொம்ப பசிக்குதா? வீட்டுக்கு போன உடனே நீ சாப்பிட்றதுக்கு கேரட், முட்டைக்கோசு எல்லாம் தர்றேன். நீ வீட்லயே இரு. என்ன இந்த நான்சி ஜம்முன்னு கார்ல ஏறி உட்காந்து போயிட்டு இருக்க மாதிரி இந்த மான்குட்டி மேல ஏறி உட்காந்து போய்கிட்டு இருக்கா? அதுவும் இவ சொல்ற பேச்செல்லாம் கேக்குது. ஓகே, உங்க வீடு வந்துருச்சு. இனி ஜாலி தானே? வீட்டை விட்டு நீ எங்கேயும் போக கூடாது. பயப்படாதீங்க பயப்படாதீங்க, நம்ம வீடு வந்துருச்சு. ஏ மோனாலிசா, நீங்க கேட்ட மாதிரியே உங்க மான்குட்டிக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாம காட்டுக்குள்ள இருந்து கூப்பிட்டு வந்தாச்சு. நல்லா பாத்துக்கோங்க. போன மான் அப்படியே தான் இருக்கு. நல்லா சாப்பாடு போட்டு இனிமேலாவது நல்லபடியா பாத்துக்கோங்க. என்ன புரியுதா? ஹே, வந்துட்டியா? எங்கடா போயிருந்த இவ்ளோ நாள்? நானும் மோனாவும் இல்லாம நீ எப்படி தனியா இருந்த? ஹே நான்சி, முதல்ல என்னோட மான்குட்டியில இருந்து கீழே இறங்குற வழிய பாரு. அதுக்கு ரொம்ப வலிக்கும், அதை ரொம்ப டார்ச்சர் பண்ணாத. ஓகே, நான் இறங்கத்தான் போறேன். இனிமேலாவது உங்க மான்குட்டியை பத்திரமா பாத்துக்கோங்க. ரொம்ப டார்ச்சர் பண்ணாதீங்க. ஸ்கூலுக்கு இனிமேல் ஸ்கூல் பஸ்ல போற வழிய பாருங்க. ஏன்டா எங்களை விட்டு ஓடி போன? பேசாம வீட்டுக்கு வர வேண்டியது தானே. உன்னை என்ன பண்ண போறேன் தெரியுமா? ஓ மை காட் மோனா, அதை என்ன இடிச்சு தள்ளிட்டு போயிடுச்சு. என்ன நான் செய்யுது? நீ கூப்பிட்டப்ப கூட அழுங்காம வந்துருச்சு. இந்த மோனாவையும் லிசாவையும் பார்த்து ஓடிருச்சு.
ஹே பண்டி நான்சி, நீங்க வர வழியில அந்த மான்குட்டிக்கு ஏதோ சொல்லி கொடுத்து கூப்பிட்டு வந்திருக்கீங்க. அதனாலதான் எங்களை பார்த்தோன்னே பிடிக்காம ஓடிட்டான். மோனா, மான்குட்டிக்கெல்லாம் யாராவது ஏதாவது சொல்லி கொடுக்க முடியுமா? ஏதாவது வளரிக்கிட்டு இருக்காதீங்க, நீங்க ரொம்ப டார்ச்சர் பண்றீங்க அதைய. அந்த கதையெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா எங்க கிஃப்ட கொடுங்க. நீங்க திரும்பவும் எங்க மான்குட்டிய வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டாதான் அந்த கிஃப்ட் கிடைக்கும், இல்லாட்டி கண்டிப்பா கிடைக்காது நான்சி. நான்சி, லில்லி அப்பவே சொன்னா அதை புடிச்சு கொண்டு வந்து விட்டா கூட இவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு. கரெக்டா தானே போச்சு. நீ பேசாம கிளம்பி வா. இவங்க கிட்ட இருந்து எப்படி கிஃப்ட வாங்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். பண்டி, என்ன பண்ண போற பண்டி?